ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஐவிஎஃப்ல எக்டோபிக் பிரெக்னன்சி வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, ஐவிஎஃப்லயும் வந்து எக்டோபிக் வர நிறையவே சான்சஸ் இருக்கு. அது எப்படி டாக்டர் வந்து நமக்கு எம்பிரியோவை யூட்ரஸ்ல தானே வைக்கிறாங்க, அப்புறம் எப்படி எக்டோபிக் வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டாக்டர் யூட்ரஸ்ல நம்மளோட எம்பிரியோவை வைக்க தான் செய்வாங்க. பட் இம்ப்ளான்ட் ஆகிறது வந்துட்டு அந்த எம்பிரியோ அதுவாவே தான் இம்ப்ளான்ட் ஆகணும். ஸோ அதனோட பிளேஸை வந்து அது கரெக்டாக சூஸ் பண்ணி இம்ப்ளான்ட் ஆகணும். நம்மளோட யூட்ரஸ்லேயே இம்ப்ளான்ட் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி ஃபெலோபியன் டியூபுக்கே போயிட்டு அங்க போய் இம்ப்ளான்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை தாங்க. ஸோ எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். நார்மல் பிரெக்னன்சில வந்து ஸ்பெர்மும் நம்மளோட எக்கும் கனெக்ட் ஆகி அந்த எம்ப்ரியோ வந்து யூட்ரஸ்ல இம்ப்ளான்ட் ஆகுதுங்க. எக்டோபிக் பிரெக்னன்சில எப்படின்னா ஃபெலோபியன் டியூப்லயே அந்த எம்ப்ரியோ ஸ்டே ஆயிட்டு அங்கேயே இம்ப்ளானேஷன் நடக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஒரு பேபியை தாங்குற சக்தி அந்த டியூபுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது எவ்வளவு நாள் அந்த டியூப்ல பேபி வளர முடியும் சொல்லுங்க? மினிமம் அந்த 15 டேஸ் அந்த நூல் அளவு தான் இருக்கும் நம்மளோட ஃபெலோபியன் டியூப். ஸோ அதனாலதான் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ல நம்மளுக்கு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுமே நம்ம செக்அப்க்கு போயிட்டு நம்ம யூட்ரஸ்ல தான் பேபி இம்ப்ளான்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ங்க. உங்களுக்கு எக்டோபிக் கன்ஃபார்ம் ஆயிருச்சு, உடனே உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியாது. ஒன்னு ப்ளீடிங் ஆகும், இல்லைன்னா ப்ரௌன் டிஸ்சார்ஜ் ஆகும், இல்லைன்னா அப்டாமன் பெயின் இருக்கும், நமக்கு ஹெவியா இருக்கும், பின்னாடி முதுகு பெயின் இருக்கும். இதை வச்சு எக்டோபிக் அப்படின்னு நம்மளா கன்ஃபியூஸ் ஆயிக்க வேணாம். இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா உடனே டாக்டர் கன்சல்ட் பண்றது பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். சோ உங்களை நான் பயப்படுத்துறதுக்காக சொல்லலைங்க. ஐவிஎஃப்லயுமே வந்துட்டு இது ரேர் பாசிபிலிட்டி அப்படின்னு நான் சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். லவ் யூ ஆல்.